வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்பியோடைய புதிய அறிவிப்பு மற்றும் யூஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுருக்காங்க. நோட்டீஸ்க்கு அது கேன்சல் பண்ணியிருக்காங்களா, என்ன நடந்துருது, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் புதிய அறிவிப்புகள் 2026 நோட்டிஃபிகேஷன் புதிய யூஜிடிஆர்பி, பிஇஓ மற்றும் பிஆர்டிஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்கள் அனைத்தும் எப்பொழுது நமக்கு வர இருக்கு? டெட்டாசிரியர்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட்டில் பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சில கட்சி தேர்தல் அறிக்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு சில நன்மை பயக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்குது. ஆனால் ஒரு சில கட்சிகள், ஆளுங்கட்சிகள் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்காக பெருசாக எந்த அறிக்கையுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை. எதிர்க்கட்சியினுடைய கேள்விகளால் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை கையில் எடுத்திருக்காரு. தமிழகம் முழுவதுமே 1.5 லட்சம் ஆசிரியர்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் 4 தேர்வுகள் உடனடியாக ஒரே மாதத்தில் வெளியிட போகிறாங்க. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 20க்குள்ளாரையே ஒரே மாதத்தில் அந்த 4 தேர்வுகளுடைய அறிவிப்புகளும் வர இருக்கு. யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ மற்றும் பிஓ மற்றும் பிஜிடிஆர்பியோடைய தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளியாகுது. அதே போல் டெட் தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வெளியாக இருக்குங்க. அனைத்து தேர்வு நோட்டிஃபிகேஷனும் ஒரே நேரத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நாம் எதிர்பார்க்கலாம். டெட் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு தாமதமின்றி பணிச்சான்றிதழ் வழங்க வேண்டும். விண்ணப்பிக்க இன்று 2 நாட்களே இருக்குது அப்படின்றதுனால அந்த பணிச்சான்றிதழ்களை தாமதமின்றி உடனடியாக வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆசிரியருடைய இணை இயக்கத்தின் சார்பாக இதை பலதரப்பட்டவர்கள் கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆசிரியர் தேர்வாரிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உதயநிதி பிரிவுகளில் 1/9/2025 அன்றோ அதற்கு முன்னோரோ இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பெற்ற இணையான பணி நிறைகளில் காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், பகுதி நேர ஊதியம் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் மற்றும் சிறப்பு கல்வியியல் பட்டதாரி ஆகியவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 10 ஸோ இன்றோடு முடிவடைகிறது. அதனால் மேற்கூறிய ஆசிரியர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணிச்சான்று பதிவேற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. பணிச்சான்றினை 10/4/2026 முன்னர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பிஎட் மாணவர் சேர்க்கை பார்த்திங்கன்னா வரும் கல்வியாண்டு முதல் ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி பிஎடு, பிஏ இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. 4 வருஷ கோர்ஸ் எல்லாமே இனிமேல் உங்களால் படிக்க முடியாது. அந்த கோர்ஸ் எல்லாமே இந்த ஆண்டு முதல் நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? தற்பொழுது கல்லூரிகளில் 3 ஆண்டு கால பட்டப்படிப்பை முடித்து அதன் பிறகு 2 ஆண்டுகள் பிஎட் பட்டப்படிப்பை மொத்தம் 5 ஆண்டுகள் ஆகிவிடும். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை 4 ஆண்டுகளில் முடித்து விடலாம். பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் என்ற பெயர் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎட் படிப்பில் சேர்வதால் ஓராண்டு காலம் மிச்சமாகும். எனவே ஆசிரியர் பதியை சேர விரும்பும் மாணவர்கள் 4 ஆண்டு கால ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பில் சேர விரும்புகிறார்கள். இந்த படிப்பானது குறிப்பிட்ட சில கல்வியியல் கல்லூரிகளில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த நிலையை என்சிடிடி உத்தரவால் தொடர்ந்து வரும் கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படுவதாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த உதவி பேராசிரியருடைய தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. 70 வினாக்கள் தவறுதலாக இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாமில் 70 வினாக்கள் தவறுதலாக இருக்குது என தலைமைச் செயலாளருக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவியாளர்கள் ஆட்சி மன்ற குழு கடிதம் அனுப்பியிருக்காங்க.
அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியாளர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்த டிசம்பர் 27 நடந்தது. 5 பாடப்பிரிவுகளுக்கு மட்டுமே முடிவுகள் வெளியிடப்பட்டது. பணியாணைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வில் இதுவரை இல்லாத வகையில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய நம்பகத்தன்மையை இழந்துள்ளது. 2ஆம் தாளில் அனைத்து பாடங்களிலும் 70க்கும் அதிகமான வினாக்கள் சென்னை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, நாமக்கல் ஆகிய பகுதியில் முன்னதாகவே வெளியாகியுள்ளன. இந்த தேர்வை ரத்து செய்தோம், இல்லைனா அந்த பார்த்திங்கன்னா சிவி எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ரத்து செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது தெரியவில்லை. தேர்வு நேர்மையாக நடக்கவில்லை என்பது தேர்வர்களின் கருத்து. இது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். தவறு செய்தவருக்கு மீண்டும் நடவடிக்கை வைக்க வேண்டும். பேராசிரியர் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் நடத்தப்படுமா இல்லையான்றதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.